என் கனவை உங்ககிட்ட கத்தி கத்தி கடத்தி பார்த்தேன், புரியல. தாளில் எழுதி வச்சேன், புரியல. காகிதத்தில் எழுதினேன், படிக்கல. இப்போ என்ன பண்ணுறேன், படம் போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்பா நம்ம ஆட்சி இப்படி இருக்கும் பாருப்பா, எப்போ இந்த பாருப்பா அப்படி பண்ணுறப்பான்னு. அதையாவது பார்த்து பார்த்து தொலைங்க. பார்த்துட்டு முடிஞ்சா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, முடிஞ்சா போடுங்க. ஒரு நேர்மையான ஆட்சியாளர், நேர்மையாக நல்லாட்சி கொடுத்தவன் என்ன இதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறான்? கேளு. தான் ஆட்சியின் சாதனையை சொல்லி சொல்லி வாக்க கேட்க வேண்டியதானே. எதுக்கு ஃப்ரீ ஸ்கீம், எதுக்கு டோக்கன் கட்டாயிரும், எதற்காக? தான் ஆட்சியின் சாதனை கணக்கெல்லாம் இருக்கு. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி வச்சீர்கள். என்னென்ன நிறைவேற்றின்னு சொல்லி வாக்க கேட்டு போக வேண்டியதானே. நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருந்தா அப்புறம் ஏன் எங்க ஆத்தாவுக்கு 2000, அப்புறம் ஏன் டோக்கனுக்கு 8000? எப்படி, எதுக்கு? இங்கே ஆள் மாறுது என்னை பெற்றவர்களே, ஆட்சி மாறுது என் உடன் பிறந்தார்களே. ஆட்சி முறை மாறாது, மாறல. அதை மாற்றணும்னா நீங்க உங்க எண்ணத்தை மாற்றணும், சின்னத்தை மாற்றணும். உங்க எண்ணம் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு போவீங்க, குனிஞ்சு சாப்பாடை வைக்கும்போது சாப்பாடை பாருங்க. இந்த தட்டுக்கு சாப்பாடை தந்தவன் யார்? கடையில் தான் காய்கறி வாங்கினேன், அந்த கடைக்கு இந்த காய்கறி அரிசி பருப்பை தந்தவன் யார்? விவசாயி. அவங்க ஒரு தடவை என்னென்ன எப்படி நன்றின்னு, நன்றின்னு மனசுக்குள்ள எண்ணத்தை வச்சுக்க. நன்றின்னு போ, வாக்குறதுக்கு போ, வாக்கு பெட்டியில பாரு. நீ எண்ணத்துல கொண்டு போனவன் என் சின்னத்துல இருப்பான். விவசாயி எந்த சின்னத்துக்கு போட்டா நம்ம பிள்ளைக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நான் கொடுப்பேன். பின்லாந்து, சிங்கப்பூர், தென்கொரியாவை தாண்டி உலக தரம் எங்குத. உன் மகன் இங்க இருந்து பேசுறதுல பின்லாந்திரா, சிங்கப்பூரா, தென்கொரியான்னு அங்க இருந்து பேச வைப்பேன். உலகத்தரம் தமிழ்நாட்டின் கல்வித்தரம்னு பேச வைப்பேன். மருத்துவம் உலகத்தில் தமிழ்நாடு ஃப்ரீ, கட்டணம் இல்லாம தருவேன். மருத்துவத்தை, கல்வியை தரம் உயர்த்தி நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இவர்களுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குமோ அது ஆலந்தூர்ல கடைகோடி ஆத்தாப்பாக்கும் கிடைக்க வைப்பேன், அண்ணன் தம்பிக்கும் கிடைக்க வைப்பேன். நீ நம்பி படுக்கணும், நான் காப்பாற்றுவேன்.